அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பு நிறைந்த சகோதரர்களே, A Short History of the World என்கிற ஒரு ஆங்கில நூல், ஹெச்ஜி வேல்ஸ் என்பவர் எழுதிய நூல். அந்த நூலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே அறிமுகப்படுத்துகின்ற பேரறிஞர் யூசுஃபுல் கர்தாவி அவர்கள், அந்த நூலின் ஆசிரியர் ஒரு செய்தியை சொல்வதாக கூறுகிறார்கள். அது அரபு மொழியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு ட்விட்டர். அதை நான் இப்போது அந்த ஒரிஜினல் வாசகத்தோடு, கர்தாவி அவருடைய ஒரிஜினல் வாசகத்தோடு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதா தொலப மின்னில் காரி அன் உஹத்தித லஹுல் இஸ்லாம். என்னிடத்திலே இந்த நூலை வாசிக்கக்கூடிய வாசகர்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்று என்னிடத்திலே கேட்பார்களானால் அவர்களுக்கு நான் சொல்வேன், இன்னி அகூல் உலகு அல் இஸ்லாம் உவல் முதுனியா. இஸ்லாம் என்பது ஒரு சிவிலைசேஷன், அது ஒரு நாகரீகம். இதா அராத யாரிஃப தாலிக், இஸ்லாம் என்கிற அந்த சிவிலைசேஷனை பற்றி அறிய விரும்புகிறவர்கள் ஃபல் யக்ரஇல் குர்ஆன், குர்ஆனை ஓதிக்கொள்ளட்டும் என்று அந்த நூலின் ஆசிரியர் குறிப்பிடுவதாக இமாம் கர்தாவி அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த இஸ்லாம் என்பது ஒரு நாகரீகம், அந்த நாகரீகத்தினுடைய நிலைக்களனாக இருப்பது திருக்குர்ஆன் என்று சொல்கிறார். அந்த திருக்குர்ஆன் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்வைத்து நமக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறது. இதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் நபி அவர்களை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சில கட்டளைகளை கொடுத்து சோதித்தான். அந்த கட்டளைகளை இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் மிகச் சரியாக நிறைவேற்றினார்கள். உடனே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இறை தூதர் இப்ராஹிம் நபியிடத்திலே கூறினான், கால இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா. இப்ராஹிம் அவர்களே, நான் கொடுத்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் தாங்கிக் கொண்டதன் காரணமாக உங்களை நான் மக்கள் தலைவராக்கி விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தில் 124வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சோதனைகளை தாங்கிக் கொள்ளாதவன் தலைவனாக முடியாது என்பதுதான் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிற ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். தலைவன் என்று சொன்னால் அந்த குடும்பத்தின் தலைவனாக அவன் ஆக வேண்டுமானாலும் அந்த குடும்பத்தை சுற்றி நடக்கக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொள்பவனாக இருக்க வேண்டும். சோதனைகள் வருகின்ற போது விரண்டு ஓடுகிறவன், அதை கண்டு அஞ்சுகிறவன், ஐயகோ என்று அலறுகிறவன், அவன் தலைமை பண்பினுடைய முக்கியமான தகுதியை இழந்து விட்டான், அவன் தலைவனாக ஆக முடியாது என்பதுதான் அந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான படிப்பினையாக இருக்கிறது. சோதனைகள் ஏன் வருகின்றன என்ற கேள்விக்கு அறிஞர் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், லௌலா மிஹனு துன்யா வ மஸாயிபுஹா. சோதனைகள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வரவில்லை என்றால், கஷ்டங்கள் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே வரவில்லை என்றால், அவன் அசாபல் ஆபுதமின் அதுவா இல் கிபிரி வல் ருஜுபி வல் ஃபர்ஆனதி வ கஸ்வத்தில் கல்ப். அந்த மனிதன் நாளடைவிலே ஃபிரௌனாக மாறிவிடுவான், ஆணவக்காரனாக மாறிவிடுவான், தற்பெருமை பிடித்தவனாக மாறிவிடுவான், இறுகிய இதயமுடையவனாக மாறிவிடுவான். சோதனைகள் வருகின்ற போதுதான் நம்மை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவனால் தான் நம்மை காப்பாற்ற இயலும். எனவே அவனிடத்திலே நாம் மன்றாடுவோம் என்று ஒரு மனிதன் எப்போது இதனுடைய முழுமையான பணிவை வெளிப்படுத்துவான் தெரியுமா? சோதனைகள் வரும்போது தான் வெளிப்படுத்துவான். எனவே சோதனைகள் என்பவை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருகின்ற மிக பெரும் செல்வம். இந்த செல்வம் இல்லை என்றால் அவன் ஃபிரௌனாக மாறிவிடுவான், இறுகிய இதயமுடையவனாக மாறிவிடுவான், ஆணவக்காரனாக மாறிவிடுவான். ஆணவக்காரனை இறைவனுக்கு பிடிக்காது. அல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஃப்தாலின் ஃபஹூர். பெருமையடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அருள்மறையாம் திருக்குர்ஆன் எடுத்துச் சொல்கிறது. எனவே அறிஞர் இப்னுல் கய்யிம் சொல்கிறார், மாஹுவ சபபு ஹலாகிஹி ஆஜிலம் வ ஆஜிலன். இந்த உலகத்திலும் அவனுக்கு இந்த உலகத்தில் சோதனை வரவில்லை என்றால் இந்த உலகத்திலும் அவனுக்கு கேடு, மறுமை நாள் ஆகிரத்திலும் கேடு. எனவே ஃபமின் ரஹ்மத்தி அர்ஹமுர் ராஹிமீன். அளவற்ற அருளாளன் புரியக்கூடிய மிக பெரும் பாக்கியங்களிலே ஒன்று என்னவென்றால், ஐய தஃபக்கதஹு ஃபில் அஹ்யான் பி அன்வாஇ மினல் அத்வியத்தில் மஸாயிப். விதவிதமான சோதனைகளுக்கு கொண்டு ஒரு அடியானை சோதிப்பது இந்த அடியானுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்கிறார் அறிஞர்
இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். அன்பு நிறைந்தவர்களே, அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சூரா இக்ரா முதலாக அருளப்பட்ட சூரா இக்ரா என்ற அத்தியாயத்தில், அதாவது 96வது அத்தியாயத்தில் 6, 7 ஆகிய 2 வசனங்களிலே இறைவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னல் இன்சான லயத்கா அர்ரஆஹு இஸ்தக்னா. யாருமே தனக்கு தேவையில்லை என்று ஒரு மனிதன் எண்ணத் தலைப்படுகிற போது அவன் அட்டூழியம் செய்வான். யாருமே எனக்கு வாப்பா தேவையில்லை, அம்மா தேவையில்லை, சொந்தக்காரங்க தேவையில்லை, நண்பர்கள் தேவையில்லை, எனக்கு என்னையா குறை இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன், எவன் உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறவன் அட்டூழியம் புரிவான். இறைவனே எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறவன் எவ்வளவு பெரிய அட்டூழியத்துக்கு போவான். அப்படி போனவன் தானே ஃபிரௌன். எனவே சோதனைகள் என்பவை இறைவனோடு நம்மை நெருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கருவி. எனவே இறைவன் நமக்கு புரிந்திருக்கக்கூடிய அருள்களை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற போது நாம் இறைவனுடைய அடியார்கள் என்கிற உணர்வை நம்முடைய உள்ளத்துக்கு கொடுத்து கொண்டே இருப்போம். இறைவன் நமக்கு ஒரு அருளும் புரியவில்லை என்று நினைக்கும் போது நாம் விரக்தி அடைவோம். ஷைத்தான் நம்மை கையகப்படுத்தி வைத்துக் கொள்வான். வரலாற்றிலே ஒரு செய்தி, சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி, இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே இருந்து புறப்பட்டு சிரியாவுக்கு செல்கிறார்கள். அங்கேதான் அவருடைய முதல் மனைவி சாராவும் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக்கும் இருக்கிறார்கள். மக்காவில் அவருடைய இரண்டாவது மனைவி ஹாஜரும் அவர்களுக்கு பிறந்த மகன் இஸ்மாயிலும் மக்காவில் இருக்கிறார்கள். அவ்வப்போது அவர்களை சந்திப்பதற்காக வருவார்கள். அப்படி ஒரு முறை அவர்கள் வருகை தருகிற போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்து விட்டார்கள் என்கிற தகவல் இப்ராஹிம் நபிக்கு கிடைத்தது. மகனை பார்க்க வருகிறார்கள். வீட்டுக்கு வருகிற போது மகன் இஸ்மாயில் வீட்டில் இல்லை. ஃபஜா இப்ராஹிம் பாதமா தஸவ்வஜ இஸ்மாயில் யுதாலிஉ தரிகஹு. தான் விட்டு சென்ற தன்னுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்று சோதித்து பார்ப்பதற்காக இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனை சந்திக்க வருகிறார்கள். வீட்டில் மகன் இஸ்மாயில் இல்லை. மகளிடத்திலே கேட்கிறார்கள், எங்கம்மா இஸ்மாயிலுடைய கணவரை எங்கே என்று கேட்கிறார்கள். ஹரஜ யப்தகி லனா. வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வெளியிலே போயிருக்கிறார். ஆம்பளைன்னா உழைக்க போகணும்ல, வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வெளியிலே சென்றிருக்கிறார் என்று சொன்னார்கள். மனைவி சொல்கிறார். உடனே மசாலஹான ஐஷிஹிம் வஹைஅதிஹிம். உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கிறது, நீங்க எப்படி உங்களுடைய சூழ்நிலைகளெல்லாம் எப்படி இருக்குதுமா, எப்படி இருக்கீங்க என்று சுகம் விசாரிக்கிறார். யாரு? இப்ராஹிம் நபி. வந்திருப்பது மாமனார் என்று இஸ்மாயில் நபியினுடைய மனைவிக்கு தெரியாது. உடனே அவர் ஷக்கத் இலைஹி, அவங்க சொன்னாங்க, அவருடைய மனைவி, அதாவது இஸ்மாயில் நபியினுடைய மனைவி சொல்றாங்க, நஹனு பி ஷர்ரின் நஹனு ஃபி தைகின் நஹனு ஃபி ஷித்தத்தின். நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், ரொம்ப வறுமையில் இருக்கிறோம், சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை என்று புலம்புகிறார்கள். அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை சொல்லுகிறார்கள். அதன் பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைதா ஜாஅ ஸௌஜுகி. சரிம்மா, நான் கிளம்புறேன், உன்னுடைய கணவர் வெளியில் சென்றிருக்கக்கூடிய உன்னுடைய கணவர் வந்துவிட்டால் ஃபக்ரஹி மின்னி சலாம், நான் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல் என்று சொல்லிவிட்டு, வகூலி லஹு, உன்னுடைய கணவரிடத்தில் நீ சொல்லு, யுகையிரு அதபத பாபிஹி, தன்னுடைய வீட்டின் வாசலை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் சொன்னதாக சொல் என்கிறார்கள். நான் என்றால் இப்படி ஒரு முதியவர் வந்தார், அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லுமா என்று சொல்லிவிட்டார். கொஞ்ச நேரம் கழித்த உடனே ஃபலம்மா ஜா இஸ்மாயில் கஅன்னஹு ஆனஸ ஷையா. இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்கு வந்த உடனே யாரோ ஒருவர் வந்து சென்றிருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வந்த உடனே கணவர் கேட்கிறார்கள், யாராவது வந்துட்டு போனாங்களா? அப்படியானால் இது கணவன்மார்களுக்குரிய ரொம்ப முக்கியமான ஒரு ஒழுக்கம்னு தெரியுது. யாராவது இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்களான்னு கேட்கணும். யார் வந்தா என்ன, வராமல் போனாங்கன்னு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. யாரும் வந்துட்டு போனாங்களா என்று கேட்கிறார். அந்த அம்மா சொல்றாங்க, ஆமா வந்துட்டு போனாங்க என்று. ஜானா ஷேகுன் கதா கதா, இன்னென்ன கோலத்தில் ஒரு முதியவர் வந்தார். உடனே ஃபஸஅலனா அன்க, உங்களை பற்றி என்கிட்ட கேட்டாங்க, எங்கே போயிருக்கீங்க என்ன அதுன்னு நடந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. உடனே நான் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம்னு சொல்லி நான் சொன்ன உடனே இஸ்மாயில் நபி கேட்டாங்க, ஃபஹல் அவுசாக்கி பிஷைஇன்,
நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம் நீ சொன்னிய, சொன்ன உடனே வந்த அந்த முதியவர் உனக்கு ஏதேனும் அட்வைஸ் பண்ணாரான்னு தான் கேட்டாங்க. உனக்கு அட்வைஸ் பண்ணாரா, இந்த மாதிரி இதெல்லாம் நீ வெளியில சொல்லக்கூடாதுமா வைக்கக்கூடாதுமான்னு அட்வைஸ் பண்ணாங்களா என்று கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, அவங்க அட்வைஸ் பண்ணது என்னன்னு சொன்னா, நீங்க வந்த உடனே உங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு வீட்டின் வாசல் படியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அட்வைஸ் பண்ணாங்க. அதை உங்கள்கிட்ட தான் சொல்ல சொன்னாங்க, எனக்குன்னு தனியா எதுவும் அட்வைஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. உடனே இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வந்தது யார் என்றால் என்னுடைய தந்தை இப்ராஹிம் நபி. வீட்டு வாசலை மாற்று என்றால் அதற்கு பொருள் மனைவியை மாத்திரு, இவளை தலாக் விட்டுருட்டு அர்த்தம். அல்ஹிகி பி அஹ்லிகி, உன் குடும்பத்தோட நீ போய் சேர்ந்துக்கோ, இனிமே உன்னால எங்க வாழ்றதுக்கான தகுதி உனக்கு கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இது ஒரு நீண்ட ஹதீஸ், சஹீஹ் புகாரியில் இருக்கிறது. அடுத்து மறுபடி இன்னொரு பெண்ணை மணமுடித்துக் கொண்டார்கள். அந்த பெண் இல்லத்தில் இருக்கும்போது இப்ராஹிம் நபி கொஞ்ச நாள் கழித்து மறுபடி வருகிறார்கள் வீட்டுக்கு. வேறொரு பெண் வீட்டில் இருக்கிறார். எங்கே அவனுடைய கணவரை எங்கே வெளியில போயிருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், இறைவன் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கைஃப அன்தும் வஸலஹான ஐஷிஹிம் வஹியத்திஹிம் நஹ்னு பிகைரின் வஸிஅத்தின் வஅஸ்னத் அலல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு குறையும் வைக்கல, அல்லாஹ் எங்களை ரொம்ப சிறப்பா வச்சிருக்கிறான், நாங்க ஹைரா இருக்கோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வை பாராட்டினார்கள். உடனே இப்ராஹிம் நபி கேட்டாங்களா, மா துஆமுக்கும், உங்களுடைய மெயின் சாப்பாடு என்னவா இருக்குது? நாங்கள் லஹமு, இறைச்சி சாப்பிட்றோம். பானத்துக்கு என்ன செய்தீர்கள்? நாங்கள் தண்ணி குடிச்சுக்கிறோம் என்று சொன்னவுடன் இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹமி வல் மாஇ, இறைவா இவர்களுக்கு நீ தந்திருக்கக்கூடிய இறைச்சியில் பரக்கச் செய்வாயாக, இவர்களுக்கு நீ வழங்கியிருக்கக்கூடிய நீரிலே பரக்கச் செய்வாயாக என்று துவா செய்தார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபி சொன்னாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இடையில நிப்பாட்டி ஒரு வார்த்தை சொல்றாங்க. அன்றைய தினத்தில் இஸ்மாயில் நபியினுடைய வீட்டில் ஏதேனும் உணவு தானியங்கள் இருந்திருக்குமானால் நாங்கள் அதை சாப்பிட்டோம் என்று இஸ்மாயில் நபியினுடைய மனைவி சொல்லி இருந்தால் அதற்கு பரக்கத் செய்யும்படி அல்லாஹ்விடத்தில் துவா செய்திருப்பார்கள். மக்காவில் உணவு தானியங்களுக்கும் பரக்கத் ஏற்பட்டிருக்கும். அதாவது பாலைவனம் என்கிற சூழ்நிலை மாறி இருக்கும்னு அர்த்தம். இப்போ நமக்கு மெயின் சப்ஜெக்ட் என்னன்னா, அதன் பிறகு இஸ்மாயில் நபி மறுபடி வீட்டுக்கு வருகிற போது யாராவது வந்தாங்களான்னு விசாரிக்கிறாங்க. ஆமாங்க, ஒரு அழகான கோலத்தில் ஒரு நல்ல நறுமணமிக்க ஒரு அமைப்பில் ஒரு முதியவர் வந்தார். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். நாங்கள் நல்லா இருக்கிறோம்னு சொல்லி அல்லாஹ்வை நான் புகழ்ந்தேன். அப்போ உன்னுடைய கணவர் வந்தா நீ சலாம் சொல்லுன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல் படி அப்படியே இருக்கட்டும்னு சொன்னார் என்று சொல்ல சொன்னாங்க. இஸ்மாயில் நபி சொன்னாங்க, வந்தது என்னுடைய தந்தை இப்ராஹிம் நபி, அவர்கள் உன்னோடு நான் வாழ வேண்டும், ரொம்ப நல்ல மனைவி என்று இடத்தில் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள், அதான் அட்வைஸ் என்று சொன்னாங்க. இதுதான் சுருக்கம் விஷயம். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், எதற்காக இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற வறுமையான சூழலை சொல்லுகின்ற ஒரு பெண்ணை நீ வைத்திருக்காதே, நீ வாசல் படியை மாற்றிவிடு, அந்த பெண்ணை நீ தலாக் சொல்லிவிடு என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அந்த மருமகள் அல்லாஹுவை புகழவில்லை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கவில்லை என்பதால் இப்படிப்பட்ட தியாக சின்னங்களை, தியாக தழும்புகளை தாங்கி நிற்கிற ஒரு குடும்பத்திற்கு தகுதியான மருமகள் இவள் அல்ல, இவளுக்கு இருக்கக்கூடாது என்றவர்கள் நினைத்தார்கள் என்று விளக்கம் அளிக்கிறார்கள். இப்ராஹிமுடைய குடும்பம் இவ்வளவு பெரிய தியாகத்தின் விளைநிலமாக, தியாகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய குடும்பம். அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பெண்மணி மருமகளாக இருத்தல் என்பது கூடாது என்பதற்காகவே அவ்வாறு வாசலை மாற்ற சொன்னார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அப்படியானால் நாம் எப்போது ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தகுதியை பெறுபவர்களாக ஆகிறோம் என்றால், இறைவன் தரக்கூடிய சோதனைகளை வெளியில் சொல்லாமல் புலம்பாமல் அதை இறைவனிடமே முறையிடுகிற தகுதி இருக்கும் போதுதான், அந்த எண்ணம் இருக்கும் போதுதான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய தகுதியை நமக்கு வருது. இது ஏதோ பெண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, குடும்ப தலைவருக்கும் அப்படித்தான். எனவே முதலாவது தகுதி என்னவென்றால், இறைவன் தருகிற சோதனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
இறைவன் தந்த சோதனைகளை தாங்கிக் கொண்டதன் காரணமாகத்தான் கால இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, இப்ராஹிமே நாம் உம்மை மக்கள் தலைவராக்கி விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் 2வது அத்தியாயத்தினுடைய 124வது வசனத்தில். சரி, இறைவன் தந்த சோதனைகளை இறைவனிடத்தில் தான் சொல்ல வேண்டும். சரி, சொல்லுகிறோம். எப்படி சொல்வது? இறைவா, தாங்க இயலாத சோதனையை எங்களுக்கு நீ சுமத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும். இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் அல்லாஹ் தஆலா நம்முடைய சோதனைகளை நீக்குவார். நாம் எவ்வளவோ நாள் துவா செஞ்சுட்டே இருக்கிறோம், சோதனைகள் நீங்கவே இல்லையே என்று சிலர் நினைக்கலாம். நான் நேற்றைய தினம் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், துவா கபூலாகுவது என்றால் எப்படி என்று. வலிமையோடு துவா செய்ய வேண்டும், அல்லாஹ் கபூல் செய்வான். கபூல் ஆகாத ஒரு நிலை என்பது கிடையவே கிடையாது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஹஸரத் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதுல 10749 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், மாமின் முஸ்லிமின் யதுஉ பிதஅவதி, அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கிற ஒரு முஸ்லிம், லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா கத்தியத்து ரஹம், உறவுகளை துண்டிக்கும் வண்ணமோ பாவமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கும் அடிப்படையிலோ அந்த பிரார்த்தனை இல்லை என்றால், உறவுகளை துண்டிக்கிற மாதிரியும் பிரார்த்தனை இருக்கக்கூடாது, பாவமான ஒரு கோரிக்கையை வைக்கிற மாதிரி லாட்டரி சீட்டில் எனக்கு 1 கோடி ரூபாய் அடிக்கணும் யா அல்லாஹ் என்பது போல, பேங்கில் உடனே லோன் கிடைக்கணும் யா அல்லாஹ் குறைஞ்ச வட்டிக்கு, இந்த மாதிரியான பாவங்கள் கலக்கின்ற துவாவாக இல்லாமல் இருக்குமானால் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அதற்கு 3இல் 1 தந்து விடுவான். 3இல் 1 என்ன அர்த்தம்? முதலாவது, அவர் கேட்டதை அப்படியே கொடுத்துருவான் இந்த உலகத்திலேயே. இது 1. என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே கொடுப்பான். நாம உடனே என்ன செய்வோம்? துவா கபூல் ஆயிடுச்சு நினைச்சிட்டு இருப்போம். அதுவும் கபூலான துவா தான். 2வது என்னவென்றால், வயிம்மா அன் துஅஜ்ஜல லஹு தஅவதுஹு வயிம்மா அன் யத்தகிரஹா லஹு ஃபில் ஆகிரா. 2வது, மறுமை நாள் ஆகிரத்தில் அதை இவர் இந்த உலகத்தில் கேட்ட துவாவை எல்லாம் நன்மையாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பான், மாற்றி கொடுப்பான். மறுமை நாள் ஆகிரத்தில் அல்லாஹ்விடத்துக்கு முன்னால விசாரணை முடிஞ்சு இவர் சொர்க்கத்துக்கு போகும்போது நிறைய நன்மைகளை அல்லாஹ் இவருக்கு வாரி வாரி கொடுப்பான். இவர் ஆச்சரியப்படுவார், யா அல்லாஹ், அந்த நன்மைகள்லாம் நான் செய்யவே இல்லையே, என்ன இப்படி எனக்கு அதிகமாக நன்மை கிடைச்சிருக்கேன். இப்போ அல்லாஹ் சொல்லுவானா, என் அடியானே, உலகத்தில் நீ எவ்வளவோ துவாக்களை கேட்ட, நிறைய துவாக்களை நான் ஒத்துக்கிடாமல் விட்டுட்டேன், அதையெல்லாம் இப்போ நன்மையாக மாற்றி கொடுக்குறேன். அப்போ அந்த அடியான் நினைப்பானா, நம்ம உலகத்தில் கேட்ட ஒரு துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருந்தா இன்னும் அதிகமான நன்மை கிடைச்சிருக்குமே நினைப்பானா. அப்போ துவா என்பது மறுக்கப்படுவதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது நன்மையாக அது மாற்றி தரப்படுகிறது. இதுவும் ஏற்றுக்கொள்வதில் ஒரு வகை தான். 3வது ஒரு வகை, அவருக்கு வரவிருக்கக்கூடிய முசீபத்துக்கள் தடுக்கப்படும். இவர் கேட்கக்கூடிய வேறொரு துவா, யா அல்லாஹ், எனக்கு உடனே 10 லட்சம் ரூபா வேணும், ஒரு வியாபாரம் தொடங்கலாம்னு நினைக்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அல்லாஹ் கொடுத்துருக்கவே மாட்டான். ஆனால் இந்த துவாவின் பலனாக இவருக்கு வரவிருக்கக்கூடிய ஒரு விபத்து, ஆபத்து, இவைகளை எல்லாம் தடுத்துட்டு, ஒரு கொரோனா வரணும்னு இருந்திருக்கும், இவர் வேறொரு துவாவை கேட்டுட்டே இருந்திருப்பாரு, அல்லாஹ் தஆலா அதை கொடுக்காம கொரோனா வராமல் இவரை காப்பாற்றியிருப்பான். இப்படியெல்லாம் 3 நிலைகள் உண்டு. இவற்றில் ஏதாவது ஒன்றை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே துவா என்பது நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவன் நமக்கு ஏதாவது ஒன்றை தருவான். அவன் தரக்கூடிய முசீபத்தை நீக்கும் வலிமை அவனுக்கு மாத்திரமே உண்டு என்கின்ற உறுதியான எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் துவாக்களை கேட்போம். இந்த கொரோனா பரவல், இந்த பேண்டமிக்கையும் இந்த துவாக்களின் மூலமாக நாம் எதிர்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவனை நெருங்குகின்ற நல்ல அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.